ஃப்ரம் பிஎஸ்கே சாஃப்ட்வேர் டெக்னாலஜி. நான் இந்த வீடியோவில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, புது வண்டியெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். புது வண்டின்னா எப்படின்னா, அந்த வெஹிக்கிளோட இயர் மாடலை வச்சு கண்டுபிடிப்போம். அதே போல் அந்த வண்டி எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்றத வச்சும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ 2022 வச்சிங்களேன், 2015க்கும் 18க்கும் 2020க்கும் 21க்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. ஸோ 2015னா 2012னா பழைய மாடலாக இருக்கும், 15 அது 18. ஸோ அந்த வெஹிக்கிளோட இயர் எந்த இயர் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்குதோ அதுன்னா கொஞ்சம் புது வண்டியாக இருக்கும். அதே போல் ஒரு வண்டியோட ஸ்பீடோமீட்டர் கிலோமீட்டர் அது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்றத பொறுத்தும் இது வந்து ரெண்டாவது தான். நமக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து அந்த வெஹிக்கிளோட இயர் மாடல் வச்சு தான் அது வந்து புது வண்டியோ பழைய வண்டியோ அப்படின்றத கண்டுபிடிப்போம். ரெண்டாவது வந்து ஒரு சில நேரங்களில் வந்து அந்த வண்டி வந்து கம்மியான கிலோமீட்டர் ஓடி இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் புது வண்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னாக்கா, மாஸ்டர் இருப்பாங்க, அதில் வந்து ஃபைண்ட் நியூ வெஹிக்கிள் அப்படின்ற மாதிரி கேட்கும். இது எப்போ தேவைப்படும்னா, ஒரு சில கஸ்டமர் வண்டி புக் பண்ணும்பொழுது எனக்கு வந்து புது வண்டியாக கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ வந்து புக்கிங் எடுக்கிறவங்க ரிமார்க்கில் இது மாதிரி கஸ்டமர் வாண்ட் நியூ வெஹிக்கிள் அப்படின்ற மாதிரி என்ட்ரி போட்டு வைப்பாங்க. வண்டி அசைன் பண்ணும்பொழுது அந்த ரிமார்க்கில் காட்டும். ஸோ கஸ்டமர் நீட் நியூ வெஹிக்கிள் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா புது வண்டியாக வந்து சர்ச் பண்ணி வருவாங்க. ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது மாஸ்டர் வந்துட்டு ஃபைண்ட் நியூ வெஹிக்கிள் அப்படின்றத ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து டிஃபால்ட்டாக வரும். இது வந்து லாகினில் உள்ள வெஹிக்கிள் மட்டும் காட்டும். அதில் போய்ட்டு நீங்கள் வெஹிக்கிள் இயர் மாடல் வச்சு நீங்கள் வந்து அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக 2021. ஸோ இதிலெல்லாம் வந்து இப்போ இந்த ஆர்டரில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பழைய வண்டி, புது வண்டிலாம் மேலே இருக்கும். இதே பழைய வண்டியை பார்க்கணுன்னா பழைய வண்டியிலேருந்து லேட்டஸ்ட்டாக உள்ளது அது மாதிரி ஆகும். இன்னொன்று என்னென்னாக்கா, ரன்னிங் கிலோமீட்டர் எந்த வண்டி கம்மியாக ஓடி இருக்குதோ அது வந்து கொஞ்சம் புது வண்டியாக இருக்கும். ஸோ அதிகமாக கிலோமீட்டர் ஓடி இருக்கிறது கொஞ்சம் வண்டி தேய்மானம் அடைஞ்சு கொஞ்சம் வண்டி வந்து பழைய வண்டியாக இருக்கும். ஸோ இது மாதிரி 2 டைப்பில் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வெஹிக்கிள் இயர் மாடல் வச்சு தான் கண்டுபிடிப்போம். அதுக்கு அடுத்ததாக வந்து ரன்னிங் கிலோமீட்டர். இது வந்து எப்படின்னா, ஒவ்வொரு தடையும் அந்த ட்ரிப்பு க்ளோஸ் பண்ணும்போது க்ளோசிங் கிலோமீட்டர் என்னன்றது எங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த வண்டிக்கு வந்து கடைசியாக க்ளோசிங் கிலோமீட்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதோ அந்த வண்டி வந்து புது வண்டியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் நான் வந்து இதை வந்து இந்த ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். ஸோ இது மாதிரி தான் இது வந்து லாகின் வெஹிக்கிள் உள்ளது. ஆல் வெஹிக்கிள்னாக்கா உங்கள்கிட்ட உள்ள எல்லா வண்டியுமே இப்போ வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இதை வச்சு நீங்கள் வந்து ஆல் வெஹிக்கிள் கொடுக்கும்பொழுது உங்கள்கிட்ட எல்லா வண்டியுமே இருக்கும். லாகின் வெஹிக்கிள்னால் இப்போ கரண்டாக லாகினில் உள்ள வெஹிக்கிள் அப்படின்ற மாதிரி மட்டும் இருக்கும். அவ்வளோதான். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேளுங்க. நன்றி.